நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டஃப் டைம் வாழ்க்கையிலே எல்லாருக்குமே டஃப் டைம் வரும். ஸோ அந்த டஃப் டைமில் நமக்கு உறுதுணையாக சில பேர் இருந்தால் அந்த ஒரு நேரத்தை நம்ம கடந்து வந்துடலாம். ஸோ வாழ்க்கையில் நண்பர்கள், உறவினர்கள் இவங்களோட துணை இருந்தால் அதை கடந்து வந்துடலாம். இல்லை அவங்களோட துணை இல்லை அப்படின்னா கடவுளோட துணை இருந்தால் கடந்து வந்துடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டஃப் டைம் தான் ரோஹித் அண்டு கோலி இவங்க 2 பேரோட லைஃப்பில் இப்போ நடந்துட்டுருக்கு கிரிக்கெட்டில். ஸோ கோலியோட டஃப் டைம் அது உங்களுக்கு 2024 வேர்ல்டு கப் தெரியும், T20 வேர்ல்டு கப். ஸோ அதில் கோலி ஓப்பனிங்கில் இறங்கி ஆடினார் ரோஹித் சர்மா கூட. எந்த மேட்சுமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. செமிஃபைனல் வரைக்கும் அவர் ஆடினார். செமிஃபைனலில் அவர் பேட்டியில் கேட்கும்போது, வின் பண்ணதுக்கப்புறம் கேட்கும்போது விராட் கோலி இன்னும் சரியாக ஆடலையே, அவரை தான் ஃபைனல் மேட்ச்லேயும் நீங்கள் ஓப்பனிங் இறக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மா அப்போ என்ன ஒரு பதில் சொன்னார் அப்படின்னா, அவர் ஃபைனலுக்காக தன்னோட அந்த ஒரு திறமையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் தர வகையில் ஒரு பதில் சொல்லியிருந்தார். அதன்படியே ஃபைனல் மேட்ச்சில் விராட் கோலி சூப்பர்பான ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்து இந்திய அணியோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு துணை, அந்த மாதிரியான ஒரு தைரியத்தை கிரிக்கெட்டில் ஒரு அணி வீரர்கள், கேப்டன் இந்த மாதிரி கொடுக்கணும். ஏன்னா ஒரு டஃப் டைம் எல்லாருக்குமே வரும். அந்த டஃப் டைம்லேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு பலரோட துணை இருந்தால் தான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம வெற்றி அடைய முடியும். ஸோ அந்த நேரத்தில் அணியோட துணையும் இருந்துச்சு, கேப்டனோட துணையும் இருந்துச்சு. ஸோ அதனால அந்த நேரத்தில் விராட் கோலி சக்ஸஸ் ஆனார். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவுக்கு 2வது குழந்தை பிறந்தது. ஸோ அதுக்காக ஆஸ்திரேலியன் டூருக்கு முன்னாடி ஃபஸ்ட் டெஸ்ட்டில் அவர் கலந்துக்கல. ஸோ அந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டில் மும்ராவோட தலைமையில் இறங்கி இந்திய அணி ஒரு நல்ல வெற்றியை பெற்றுச்சு. ஸ்ரீலங்கா சீரீஸில் இந்தியா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் தொடரை இழந்துச்சு. ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் ஒரு வைப்லேருந்து ஒரு பாசிட்டிவான வைபுக்கு இந்திய அணி வந்தது. ஸோ அந்த டைமில் அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட்டுக்கு ரோஹித் சர்மா வந்தார். ஸோ அதுலேருந்து அவரோட பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஓடிஐ சீரீஸில் ரோஹித் சர்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் டீம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணதுனால அந்த சீரீஸ் இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் சீரீஸ், ஆஸ்திரேலியாவோட அந்த டெஸ்ட் சீரீஸ் WTC ஃபைனலுக்கு சான்ஸ் அதில் வின் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் இந்திய அணி அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படலை. ரோஹித் சர்மா அண்ட் கோலி ரொம்பவே சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். கோலியோட அந்த ஒரு செஞ்சுரி, அதை தவிர்த்து கோலியும் பெருசாக நல்லா விளையாடலை. அதே லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மாவே தன்னை ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிட்டு பும்ரா கிட்ட கேப்டன்ஷிப்பை கொடுத்தாரு. ஸோ பும்ரா சிறப்பாக செயல்பட்டாலும் அந்த ஒரு காயத்தினால அந்த மேட்ச்லையும் நம்ம வின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. WTC சைக்கிளில் நம்ம அந்த ஒரு வாய்ப்பையும் இழந்துட்டோம் ஃபைனல் போகிறதுக்கு. சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ இங்கிலாந்து சீரீஸில் விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே ரஞ்சி கோப்பையை ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒன்று ரூல்ஸ் போட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விராட் கோலி 2012க்கு அப்புறம் ரஞ்சி டிராஃபியில் ஆட வந்தார். அதே மாதிரி ரோஹித் சர்மா ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ரஞ்சி டிராஃபியில் ஆடினார். ரோஹித் சர்மா அந்த ஒரு ரஞ்சி மேட்சஸில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் பேட்டில் ஒரு 6 அடிப்பார், ஒரு சூப்பர்வான 6. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷாட் ரீசன்ட் டேஸில் அவர் ஆடவே இல்லை. அவர் ஃபார்ம் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு ஷாட் அவர் ஆடவே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட் பேட்டில் ஒரு 6 சூப்பரான ஒரு எலிகண்டான 6 அடிப்பார். அந்த ஒரு 6 அடிக்கும்போது WTC சர்க்கியூட்டில் ஓகே இவர் ஃபார்முக்கு வந்துடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் ரசிகர்களுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு டச். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில் இருந்தால் தான் அந்த டச் வரும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஓடிஐ சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓடிஐயில் சீக்கிரமே அவுட் ஆகி ரொம்பவே ஏமாற்றம் கொடுத்துட்டாரு ரசிகர்களுக்கு. ஸோ இனிமேல் எப்படி ஆடுவார் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிரிட்டிக்ஸ்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெஸ்ஸில் ரொம்ப கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு பேட் டைம். ஸோ இந்த ஒரு நிலைமையில தான் செகண்ட் ஓடிஐயில் பேட்டிங் கிளம்பிறங்குறாரு. கில்லோட சேர்ந்து கிளம்பிறங்குறாரு. ஸோ ஆரம்பத்திலே ஒரு 4. ஸோ அந்த 4லே ஒரு மிஸ் டைம் ஷாட் தான் சொல்லணும் அந்த 4மே. ஸோ அதுக்கப்புறம் அடித்ததெல்லாம் பர்ஃபெக்ட் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி முன்னாடிலாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரோஹித் சர்மா தன்னோட விக்கெட்டை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆடி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் அவர் விக்கெட்டை பற்றி கவலைப்படவே இல்லை. ஸோ நான் இறங்குறேன், அடிக்கிறேன், அதிரடியாக ஆடுறேன், டீமுக்கு வெற்றிக்கான கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்லேயும் அந்த மாதிரி தான். அதுலேயும் செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கொடுத்த அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம்
ஒரு ஃபியர்லெஸ் அப்ரோச்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் வந்து அவர் கொடுத்ததுனால தான், அதுலேயும் அந்த பேட் கமின்ஸோட ஒரு பால்ல வந்து ஒரு சிக்ஸ் அடிப்பார், ரூஃப் டாப்ல வந்து போய் விழுகும். ஸோ அந்த ஒரு சிக்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்து ஒரு செம்மையான ஃபார்ம்ல இருக்கேன், காட்டடி அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து நிரூபிச்சாருன்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பயம் இல்லாம அந்த ஆடுற அப்ரோச்சை வந்து விட்டுட்டு, ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஓடிஐ சீரிஸ் லாஸுக்கு அப்புறம் அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவலே வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த லோ கான்ஃபிடன்ஸ் எல்லாம் பூஸ்ட் அப் பண்ணி ஒரு செமையான கான்ஃபிடன்ஸ்ல வர்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு செகண்ட் ஓடிஐல. ஸோ அதுவும் வந்துட்டு 98ல இருக்கிறப்போலாம் ஒரு சிக்ஸ், அதுலேயும் வந்து இறங்கி அடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய கட்ஸே வேணும். அந்த மாதிரி வந்து சேவாக் ஆடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இப்போ ரோஹித் சர்மா தான் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து ஆடினாரு. ஸோ எல்லா ஷாட்டுமே வந்து பர்ஃபெக்டாக, அதுலேயும் வந்து 7 சிக்ஸ் அடிச்சு 338 சிக்ஸ், அதாவது ஓடிஐயில் வந்துட்டு அதிகமான சிக்ஸ் அடித்த வீரர்கள் பட்டியலில் 2வது இடத்த பிடிச்சிருக்காரு, அதுவும் குறைவான இன்னிங்ஸில். ஷாகித் அஃப்ரிடி தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த ஒரு இடத்தையும் பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வருவாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது மட்டுமே இந்திய அணி வெற்றி பெறுறதுக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்திய அணி வந்து ஓடிஐ ஃபார்மேட்டில் வந்து நிறைய மேட்சஸ் வந்து ஆடாதனால அதில் வந்து ஒரு டச் இல்லாத மாதிரியே இருக்குது. சில நேரம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சில நேரம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஸ்ரீலங்காவோட சீரீஸில் வந்து நடந்தது. ஸோ இந்த சீரீஸில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 240 தான். ஸோ அது வந்து ஓரளவு ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து 240+ தான், ஓரளவு ஈஸியாக வந்து சேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச் வந்து 300. ஸோ 300 இருக்கப்ப வந்து ரோஹித் சர்மா வந்து இந்த மாதிரி அதிரடியாக ஆடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து 100க்கு மேலே அடித்ததுனால தான் பின்னாடி வர்ற வீரர்கள்னால நல்லா அடிக்க முடிஞ்சு. ஒருவேளை வந்து இயர்லியாக வந்து ஒரு 3 விக்கெட்டுகள் வந்து விழுந்துருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதே ஒரு ஸ்கோரை வந்து பின்னாடி இருக்கிற பேட்ஸ்மேன்கள் அந்த அளவுக்கு வந்து ஸ்டபனாக நின்று ஆடி இருப்பாங்களா அப்படின்றது வந்து நமக்கு கேள்விக்குறி தான். 2019 வேர்ல்டு கப்பில் வந்துட்டு என்ன ஒரு நமக்கு ஒரு மிஸ்டேக் வந்து நடந்துச்சு அப்படின்னா, ரோஹித் சர்மா வந்து எல்லா மேட்சஸ்லேயும் வந்துட்டு செமையாக பர்ஃபார்ம் பண்ணார். டாப் ஆர்டர் பேட்டிங்கில் வந்துட்டு ரோஹித் சர்மா அண்டு ஷிகர் தவான், இவங்க 2 பேருமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷிகர் தவானுக்கு வந்து காயமாயிடுச்சு. ரோஹித் சர்மா ஒரு மேட்ச் வந்து அடிக்காதது அந்த செமிஃபைனலில் அப்பட்டமாக வந்து அந்த மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் வந்து நடந்துச்சு. ஏன்னா வந்து எல்லா மேட்சஸுமே வந்து டாப் ஆர்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டா மிடில் ஆர்டருக்கு வந்து அந்த ஒரு டச் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு மேட்ச் வந்து அவங்க நல்லா ஆடணும் அப்படின்ற போது வந்து அந்த இடத்துல வந்து சொதப்பிடுறாங்க. ஸோ இது வந்து எல்லா அணிகளுக்கும் நிகழக்கூடியது தான். ஸோ அதை வந்து சரி பண்ணணும். அதை சரி பண்ணால் தான் ஒரு பெஸ்ட் அணியாக வந்து இந்திய அணி திகழும். ரோஹித் சர்மா வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு, ஆனால் அதுக்கான மகிழ்ச்சி வந்து கௌதம் கம்பீரோட முகத்தில் வந்து தெரியுதான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கௌதம் கம்பீருக்கு வந்து அவர் வந்து ப்ரிஃபர் பண்ண பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடுனா ரொம்ப வந்து மகிழ்ச்சி ஆகிறாரு. அதுவே வந்து அவர் கொஞ்சம் வந்து அவர் மனசில் வந்து பேக்கில் இருக்கிற, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டாப் 3 பிளேயர்ஸ் வந்து சில பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா வந்து இப்போ கேப்டனாக இருக்கிறதுனால அவரை ஓகே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தானோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து ரோஹித் சர்மா மேலே பெருசாக அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் நினைக்க தோணுது. ஸோ அந்த மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன் வந்து இருக்கு. ஸோ இந்திய அணிக்கு வந்து ஒரு கோச் வந்து வந்திருக்கிறாரு. அவரோட கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். 2007 வேர்ல்டு கப் வந்து உங்களுக்கு தெரியும், வெஸ்ட் இண்டீஸில் நடந்துச்சு. ஸோ ஒரு ஒர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னே சொல்லலாம். கிரேட் சாப்பல் அண்டு இந்தியன் டீம், இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு கோஆப்ரேஷனே வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோஆர்டினேஷன் மிஷிங் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து தெரிஞ்சது அப்படின்னா இந்திய அணி வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து வின் பண்ணுறது ரொம்பவே சிரமம். அது போக வந்துட்டு கேஎல் ராகுல், அவரை வந்து எந்த ஒரு இடத்துல இறக்குறது அப்படின்றதுலேயும் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க இந்திய அணி. ஸோ அவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான பிளேயர் ஒன் டே இன்டர்நேஷனலில். ஸோ வேர்ல்டு கப்பில் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த 5th 6th டவுனில் வந்து இறங்கி சூப்பராகவே ஆடி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு வந்து ப்ராப்பரான ஒரு அந்த எந்த ஒரு இடத்துல இறங்குறாரு அப்படின்றத ஒரு கிளாரிட்டியே கிடையாது. ஸோ அவர் இஷ்டத்துக்கு வந்து டெஸ்ட்லேயும் சரி ஓடிஐலையும் சரி இஷ்டத்துக்கு வந்து ஏதோ பிளேஸில் வந்து இறக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் வந்து அவர் கொடுக்காதனால அவரோட ஃபார்மில் வந்து ஒரு நிறைய வந்து டிராபேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து அவர் மட்டுமே காரணம் கிடையாது, டீம் மேனேஜ்மெண்ட் தான் காரணம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பவுலிங்கில் வந்துட்டு 2 ஸ்பின்னர்ஸோட போடுறதா இல்லை 3 ஸ்பின்னர்ஸோட போடுறதா அப்படின்றதுல இந்திய அணி பெரிய குழப்பத்தில் இருக்குது. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து 3 சீமர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலிடான இந்தியன் டீமாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்துட்டு அனில் கும்ப்ளே அப்படின்ற ஒரு ப்ராப்பரான லெக் ஸ்பின்னர் இருப்பார், ஹர்பஜன் சிங் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஆஃப் ஸ்பின்னர் இருப்பார். ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்துட்டு பர்ஃபெக்டான ஜாகிர் கான், அவர் வந்து அவரோட பேஸ் வந்து ஸ்டிக்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சைடில் வந்து நெஹ்ரா இருப்பார், அப்புறம் வந்துட்டு முனாஃப் பட்டேல் இருப்பார், ஸ்ரீசாந்த் இருப்பார், இர்ஃபான் பத்தான் இருப்பார்.
ஸோ இந்த மாதிரி பிரவீன்குமார் இருப்பார். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து மற்ற 2 பிளேயர்ஸில் வந்துட்டு பிளேயர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஜாகிர் கான் மட்டும் சாலிடாக வந்து இருப்பார். ஸோ இந்த மாதிரியான 3 சீமர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி போவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு டோட்டலி வந்து இந்த கிரிக்கெட்டோட ஃபார்மேட்டே மாறிட்டதுனால டோட்டலி வந்து பேட்ஸ்மேன் டாமினேட்டட் கேமாக இருக்கிறதுனால இப்போ வந்து அந்த அளவுக்கு போகாமல் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய வந்து டிபெண்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறார் அப்படின்றதுனால அவர் வந்து ஒரு சீமராக கன்சிடர் பண்ணி 2 சீமர்ஸ் கூட சம்டைம்ஸ் போக மாட்டேன்றாங்க. ஒரே ஒரு சீமர் ப்ளஸ் ஹார்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு தப்பு அப்படின்றது வந்து அந்த கன்கஷன் சப்ஸ்டியூட் 4th T20 வந்து நடந்தது. ஸோ அதில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா வந்து சரியாக போடலை. ஸோ அந்த நேரத்தில் வந்து கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக வந்து நம்ம சிவம் துபேக்கு பதிலாக வந்து ஹர்ஷித் ராணா வந்தார். ஸோ அந்த இடத்துல வந்து ஹர்ஷித் ராணா சூப்பராக பவுலிங் போட்டார். அது கூட ஒரு கான்ட்ரவர்சியாக ஆச்சு. ஸோ அது வந்து லைக் டு லைக் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஓடிஐயில் வந்து அதுவும் துபாயில் போயிட்டு நல்ல சீம் ஆகும். ஸோ அதில் வந்து முகமது சிராஜை வந்து கொண்டு வரலாம். பும்ரா வந்து ஃபிட்டாக இருக்கிறாரா அப்படின்றது தெரியல. பும்ரா ஒரு வேலை ஃபிட்டாக இல்லை அப்படின்னா முகமது சிராஜ் வந்து ஓடிஐயில் வந்து ரீசன்ட் டேஸில் வந்துட்டு அவர் தான் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ ஓடிஐயில் வந்து ஒரு நல்ல பிளேயராகவே வந்து அவர் பரிணமிச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து முகமது சிராஜை வந்து எடுக்கலாம். ஸோ இவங்க வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஷார்ட் அண்ட் ஃபார்மேட்டில் வந்து ஓகே, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருப்பார். பட் வந்து 10 ஓவர் போடும்போது அவரோட ஓவர்களை வந்து ஈஸியாக வந்து கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். 10 ஓவருக்கு வந்து அவர் இன்னும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அவர் வந்து சிறப்பாக செயல்படலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டீமை வந்து கொண்டு வரணும். இந்திய அணி வந்து வின் பண்ணணும். பர்சனலான ஈகோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்திய அணி வின் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்திய அணி செயல்படணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு என்னோட இந்த இந்திய அணியோட பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள். இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.